நேத்து எபிசோட்ல இவங்க எதுக்கு நின்றாங்க பாருங்க. இந்த இடத்துல தாங்க போட்டி ஆரம்பிக்க போகுது. நம்ம சாஸ்கேக்கு செம்ம காண்டு. பிகாஸ் இந்த மாஸ்க் போட்ட பைய ஹேக்கர் நிஞ்சான்னு சொல்லி பொய்ய சொல்லி இவங்க எல்லார் கண்லயும் மண்ணை தூவி அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இவனை தூக்கிட்டு போய் சரி பண்ணி இன்னைக்கு கூட்டு வந்து இங்க நிப்பாட்டி இருக்கான். அதனால இவனை நான் தான் போடுவேன் அப்படின்னு சாஸ்கே வெறி கொண்டு நிக்கிறாங்க. நம்ம சாபுசா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தமிழ் படம் வில்ல மாதிரி தாங்க. இடத்த ஒண்ணு எல்லாம் வரமாட்டேன், அடியால தான் அனுப்புவ மாதிரி போ அப்படின்னு சொல்லி ஹாக்கோ சொன்ன உடனே ஹாக்கோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூறாவளி மாதிரி சுழண்டுக்கிட்டு நம்ம சாஸ்கே முன்னாடி வருவான். என்னன்னா பரவாயில்ல, இவனை சோழியை முடிச்சிருன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கே களம் இறங்கிட்டாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹினாரியோட அம்மா வீட்டை காட்டினா 2 பேர் சுத்து போட்டானுங்க பாருங்க. அந்த 2 பேர் வந்துட்டாங்க பொறுக்கி பசங்க. ஏமா நீதான் அந்த பெருசோட பிரிட்ஜ் கட்டுற பெருசோட மவளாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆளு டேப்ல கை கழுவிட்டு இருக்கான் நம்ம ஹினாரி. உடனே வந்து பாத்தீங்கன்னா மிரண்டான். ஏன்னு கேட்டா அவங்க அம்மா அலற சவுண்ட் கேக்குது. பார்த்தா மண்டேலே ஒரு போடு போட்டாங்க நம்ம அம்மாவை. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஹினாரி ஓடிரு, இங்க நிக்காதுன்னு சொல்லும் போதுதான் இந்த பொடி பையனையும் தூக்கிட்டு போய் இன்னைக்கு கருவாடு வச்சிடலாமா அப்படின்னு கேட்கும் போதுதான் குட்டையரு யாரோ ஒரு தடவை தான் குடும்பத்துல தூக்க சொல்லியிருக்காரு, இவனா தூக்காத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாப்ல. இருந்தாலும் இவனை என்னால சும்மா விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒத்தக்கன் இருக்கான் பாருங்க. இந்த ஒத்தக்கண்ணை என்ன பண்றான்னா வாழை தூக்கி இவனை 2 துண்டா வெட்டிட்டு போயிடலாமா, அப்பதான் நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவேன் அப்படின்னு சொல்றான். வெட்டுறதுக்கு ரெடி ஆகிறான். அந்த இடத்துல அவங்க அம்மா என்ன சொல்றான்னா வேண்டாம் என்னதானே கூட்டு வர சொல்லியிருக்காங்க, ஒரு பொம்பளை தானே கூட்டு வர சொல்லியிருக்காங்க, என் மகன் மேல கை வச்சா நானே குத்திட்டு செத்து போயிருவேன்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அந்த இடத்துல ஹினாரியை காப்பாத்துற. ஹினாரியால ஒண்ணும் பண்ண முடியல, தேம்பி அழுகுறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தன்னையை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் கையில கயிறை கட்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. கை ஃபுல்லா கயத்தை கட்டி அவங்க அம்மாவை அடிச்சு இழுத்துட்டு போலான்னுக்காக ரெடியா நிக்கிறாங்க. நம்ம வயலால ஒண்ணுமே பண்ண முடியாம கண்ணுக்கு முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்கான். ஐயோ இதை கூட நான் பண்ண முடியாம இந்நேரம் அப்பா இருந்துட்டு தான் நடந்ததே வேற, ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியலேன்னு அழுதுகிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் நருட்டோ சொன்னதுல ஞாபகம் வருது. இப்படியே அழுது உன் வாழ்க்கையை போச்சு கட்ட போறியா, நமக்கு ஒண்ணு வேணா நம்ம தாண்டா இறங்கி அடிக்கணும், நம்ம தாண்டா இறங்கி போராடணும் அப்படின்னு நருட்டோ சொன்னதையும் நம்ம கக்காசி நேத்து நைட்டு மாடியில சொன்னதையும் நினைச்சு அந்த இடத்துல பிளிங்க் ஆகுறான். நான் இந்த இடத்துல அழுது நிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறான். அவன் அப்பா நருட்டோ கக்காசி எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல உதாரணமா எடுத்துட்டு நானும் ஸ்ட்ராங் ஆவேன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட எஞ்சி நிக்கிறாங்க. நில்லுங்கடா பொறுக்கி பசங்களா, எங்க அம்மா எங்களை எழுத்துட்டு போறீங்கன்னு ஒரு சவுண்ட் வருதுங்க. பார்த்தா நம்ம ஹினாரி தாங்க கத்துறான். உடனே என்ன பண்றான் அப்படின்னா இவனெல்லாம் விட்டு வைக்க வேணாண்டா, இவனெல்லாம் விட்டு வச்சா நாளைக்கு முளைச்சு வந்து ருத்ர மாதிரி நிப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை எங்கேயே வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை உருவலாம். வேண்டாம் என் மகன் மேல கை வச்சனா நானே குத்திட்டு சாவேன் மறுபடியும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க நம்ம அம்மா. நம்மால் என்ன பண்றான்னா டச்சின்னு போடதிலே ஒரு அடி அடிச்சு எத்தனை வாட்டி இதே சொல்லுவேன் அப்படின்னு படுக்க வச்சிட்டான். அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி காட்டினா நம்ம ஹாக்குக்கும் சாஸ்கேக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹாக்குவை விட வேகமா நம்ம சாஸ்கே நடந்துக்கிறான். உடனே நம்ம சாபுசா கேட்கிறான், இந்த பையன் அவனோட சாகசம் பண்றான் அப்படின்னு சொல்றப்போ சாஸ்கே பத்தி உனக்கு தெரியாதுன்னு நம்ம கக்காசி சொல்றாப்புல. இந்த இடத்துல அப்படியே சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம சாஸ்கேவை லாக் பண்ணி என்ன பண்ணிடுவான்னா கத்தியால ஒரு கையை லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணிட்டு ஒத்த கையில வந்து பாத்தீங்கன்னா ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். எல்லாம் மிரண்டாங்க. சாஸ்கே எல்லாம் மிரண்டான். பிகாஸ் 2 கையை தூக்கி ஓதுனாதானே சத்தம் ஒரு மாதிரி 2 கையை தூக்கி ஓதுனாதான் ஜுட்சு வரும். ஆனா இவன் ஒத்த கையில ஜுட்சு போறான். அப்ப இவன் சாதாரணமான ஆள் கிடையாதுன்னு நினைச்சிட்டான். நம்ம கக்காசியை ஒரு நிமிஷம் மிரண்டாருங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜுட்சுவை போட்டு தண்ணியிலே ஒரே மிதிப்பான். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஃபுல்லா தெரிக்கிற மாதிரி மேல ஃபுல்லா தெரிக்கும். என்ன ஹாக்கு இவனை கொல்லாம இருக்கான்னு சொல்லி சாபுசா பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனுக்கே ஒண்ணும் புரியலங்க என்ன நடக்க போகுதுன்னு. உடனே தண்ணியில மிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே ஊசியாவே மாத்திருவாங்க. நல்லா குண்டு ஊசி மாதிரி பெரிய பெரிய ஊசியா மாத்திருவான். நம்மால மரத்துல ஏறக்கா டெக்னிக் யூஸ் பண்ணா பாருங்க. அதே மாதிரி ஓடி போய் மரத்துல ஏறுவான். அப்படியே மரத்துல ஏறி கீழே கூட அட்டாக் பண்ண வரும்போது ஊசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனை நோக்கி வருங்க. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா நம்ம ஹினாரியை காட்டுறாங்க. தோப்பி பறக்குது. ஒரே வெட்டுங்க சவுண்ட் கேட்டுருச்சுங்க. நம்ம ஹினாரி தானே வெட்டிட்டான்னு பாக்கீங்க. நோ சப்ஸ்டிடியூஷன் ஜிட்சு போட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒரு மரக்கட்டையை யூஸ் பண்ணி இந்த இடத்துல முட்டாளாக்கிட்டு போயிருக்கான். அந்த இடத்துல அங்க தலைவனோட என்ட்ரன்ஸ். தலைவன் நேரா தனக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சவொடனே ஹீரோ என்ட்ரன்ஸ் மாதிரி வந்து நம்ம ஹினாரியை காப்பாத்திட்டான். ஆமா இந்த இடம் அட்ரஸ் கண்டுபிடிச்சு நீ எப்படி வந்தன்னு ஹினாரி கேட்கும் போதுதான் அந்த இடத்துல லாஜிக்கோட விஷயம் வச்சிருப்பாங்க. அதாவது அப்பல ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ பார்த்து இருந்திருப்பான். என்னன்னு பக்கத்துல போய் பார்க்கும்போதுதான் பன்னி, ஒரு மிகப்பெரிய பன்னி செத்து கிடக்குங்க. அது மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாளாலே வெட்டுன மாதிரி நிறைய வெட்டு தழும்புகள் இருக்கும். அந்த வெட்டு தழும்புகள் எதை நோக்கி போகுது அப்படின்னா நம்ம பெருசோட வீட்டை நோக்கி தான் அந்த பண்ணி கிடந்திருக்கு. அப்போ யாரோ கத்தியோட இந்த சைடு போயிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்காங்க. பிரில்லியன்ட் பாத்தீங்களா. உடனே இந்த பக்கம் இவங்க 2 பேரை காட்டினாங்கன்னா இந்த 2 கைக்குலிக்கு என்ன பண்றாங்கன்னா இவனை தான் நிஞ்சான்னு அனுப்பி விட்டுருக்காங்களா, போடிப்பா இவனை வெட்டியே போட்டுறான்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ 2 நிஞ்சா பிளேடை வீசுறான். 2 நிஞ்சா பிளேடை வெட்டி வீசிட்டு ஓடி வராங்க வீரமா. என்னடா டே முட்டா பையல அப்படின்னு வந்து நருட்டோ சொல்றாரு. முட்டா பையெல்லாம் ட்ரிகர் ஆகி முன்னாடி கூடி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி கூடி புடதில இருந்து அடிங்க. பார்த்தா 2 நருட்டோ உட்காந்து புடதிலே அடிக்கிறாங்க. இந்த இடத்துல தாங்க தெரியுது நம்ம நருட்டோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை 2 பிளேடு மூலியமா போட்டு அந்த பிளேடுல இருந்து 2 நருட்டோ வர வச்சு பின்னாடி கூடி அட்டாக் பண்ணி இவங்களை முடிச்சிட்டாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே ஒரு செகண்ட்ல இவனை முடிச்சிட்டானு சொல்லி ஹினாரி மாசா பாக்குறாங்க. அவங்க அப்பானை பார்த்த மாதிரி பாக்குறாங்க. உடனே நம்ம நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா கெத்து காமிச்சுக்கிட்டான், நான் மாசுடா அப்படின்னு. இந்த பக்கம் ஊசியை வீசினா பாருங்க நம்ம ஹாக்கு. அந்த ஊசில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கே செம்மையா எஸ்கேப் ஆயிட்டாங்க. பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருப்பான நம்ம பையன். பதிலுக்கு நிஞ்சா பிளேட வீசுறா. ஹாக்கும் கரெக்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போன சண்டையில பார்த்தோம் பாருங்க, இந்த சாபுசாவும் கக்காசியும் ஒரே மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி இங்க நடக்குதுங்க.
சாஸ்கே பின்னாடி கூடி வந்து பாத்தீங்கன்னா கைய மாட்டேக்கி டே இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சதே தப்புடு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சாஸ்கே நைஸா பின்னாடி கூடி வந்து மூஞ்சிலே இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா ஆஹா அது ரொம்ப தப்புன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஏத்துறான். எத்துனதோட வந்து பாத்தீங்கன்னா பறந்து போய் உழுவுறாங்க. உளுந்த உடனே நம்ம ருத்ர மிரண்டான். என்னடா அது ஹாக்குவே போட்டான் அப்படின்னு சொல்லி. பின்ன நான் கூட்டு வந்த நிஞ்சாவெல்லாம் என்ன பூ பறிக்க வந்த நிஞ்சா நினைச்சியாடா அப்படின்னு கக்காசி சொல்ல, இந்த இருக்கானே சாஸ்கே இவன் தாண்டா எங்க வில்லேஜ்ல சரியான ஃபைட்டரு, உச்சிகா பரம்பரையோட வாரிசுரா, சிங்க குட்டிடான்னு சொல்றாப்ல. அப்படியே இந்த பக்கம் சாக்குராவை சொல்றாப்ல. சாக்குரா யாரு அறிவு கொழுந்துடா அப்படிங்காப்ல. அப்படியே நருட்டோ பத்தியும் சொல்லணும்ல, சோ நருட்டோ பத்தியும் சொல்றாரு. அவன் தாண்டா இருக்கிறதுலே ஒரு ஹைப்பர் ஆக்டிவான நிஞ்சா, அவன் வந்தானா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கும் செம்மையா கூறாப்ல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்டணும்னா இவங்க 2 பேரையுமே கட்டி போட்டுட்டு என்ன பண்றான் நம்ம தலைவன் அப்படின்னா, நேத்து உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு சாரிடா தம்பி அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா பரவாயில்ல, நேத்து நான் பேசினதுக்கு தக்கன இன்னைக்கு நீ இந்த 2 பேரை எதுக்குற அளவுக்கு வீரமா வந்திருக்க பாத்தீங்க, உன் வீரத்தை நான் பாராட்டேன்டா, அண்ணன் பாராட்டேன்டா அப்படின்னு சொல்றாப்ல. ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தன்னால வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியல அழுதுட்டு இருந்தவே முத ஆனந்த கண்ணீர்ல அழுகுறாங்க. நீ என்ன வேணா சொல்லிக்க நருட்டோ, நான் அந்த வாட்டி ஆனந்த கண்ணீர்ல அழுவேன். பிகாஸ் நான் இன்னைக்கு துணிஞ்சு ஒருத்தனை எதிர்த்து நின்றுக்கேன்ல 2 பேரை அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கிறான் நம்ம கினாரி. நருட்டோ என்ன சொல்றான்னா, இனிமே யாரு உங்க அம்மாவை சுத்து போட வந்தாலும் நீ பாத்துக்கோடா என் சிங்க குட்டி, அண்ணன் கிளம்புறேன்டா, அண்ணனுக்கு அங்க பெரிய வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் கட் பண்ணி காட்டினா உடனே நம்ம ருத்ர சும்மா இல்லாம டே ஏன்டா அப்படி மானத்தை வாங்குற, அவன் சாஸ்கியான ஒரு பையில வச்சு அவன் என்னமா உனக்கு மேல அவன் ஸ்பீடா இருக்கான்டா ஏதாவது பண்றான்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒரு பெரிய ஜுட்சுவை போடுறாங்க. உடனே நம்ம சாஸ்கியாவை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கூலிங் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவனை சுத்தி ஒரு மிகப்பெரிய கண்ணாடி வந்து உருவாயிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தாங்க ஹிடன் ஜுட்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியை வச்சு சுத்து போட்டான். அப்படியே தன்னால ஒரு நிமிஷம் உறைஞ்சிட்டாங்க. என்னடா இது நம்மளை சுத்தி மொத்த கண்ணாடியை வச்சு சுத்து போட்டான், எந்த கண்ணாடியில இருந்து பார்த்தாலும் நம்ம முகம் மட்டும் தான் தெரியுது, வெளியில நடக்கிறது ஒண்ணுமே தெரியலன்னு கக்காசிக்கே இது வந்து கணிக்க முடியல. பிகாஸ் இப்படி ஒரு ஜுட்சு வந்து பார்த்தனா அவனே பார்த்ததே கிடையாது. உடனே வந்து பார்த்தனா நம்ம ஹாக்கு உள்ள இருந்து ஒரே ஒரு கண்ணாடிக்குள்ள பொழந்துகிட்டு வரான். டப்புன்னு சுத்தி இருக்கிற 10 கண்ணாடியிலே வந்து பார்த்தனா அவன் தான் நிக்கிறான். இதுல எவன் ஒரிஜினல்னு தெரியல, இதுல எவன் டூப்ளிகேட்னு தெரியல அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறான். இதுல எவனா டூப்ளிகேட் அட்டாக் பண்ணிட்டா பதிலுக்கு அடி நமக்கு தானே விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலே கண்டுபிடிக்க முடியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்படி சுத்து போட்டான், வாழ்க்கையில சுத்து போட்டான் சொல்லுவாங்களா, அது இதுதாங்க. கக்காசிக்கு தெரிஞ்சு போச்சுங்க, மிகப்பெரிய ஆபத்துல சாஸ்கே மாட்டிட்டான். அதனால இவனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திருக்கா. கக்காசி போகும்போது நம்ம ருத்ரே வந்து நின்னுக்கிட்டு ஆஹா ஏலே அவங்க 2 பேரும் சின்ன பசங்கடா, அவங்க அடிச்சுக்கிட்டோம், நீ எதுக்கு உள்ள போற அப்படி சொல்லி, இதுக்கு மேல நீ போனா உன் சங்க வெட்டுருவேன் அப்படி சொல்லி இவன் இங்க நின்னுட்டாப்ல. அங்க இருந்து பார்த்தா திடீர்னு கண்ணாடியில இருந்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கான் சாஸ்கே. 4 பக்கமும் ஊசியை விட்டு வீசுறாங்க. எல்லா பக்கமும் இருந்து குத்துன ஊசியில கை காலு மண்டை கண்டன்னு எல்லா இடமும் ஊசி குத்தி கையில இருக்கிற கத்தியை வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டு தன்னால கதறான். ஐயோ எல்லா பக்கத்துல இருந்து ஊசியை வீசிட்டான். நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. உடம்பு ஃபுல்லா கண்டா மாணிக்கு ஊசி குத்தி வந்து பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். சாக்குரா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. பிகாஸ் யாராவது தாண்டி போனீங்கன்னா வெட்டிட வேண்டாம் அப்படின்னு நம்ம ருத்ர நிக்கிறான். உடனே சாக்குராக்கு நம்ம காதலன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா சும்மா இருப்பாளா, நல்லா இதுக்கு மேல இங்கெல்லாம் நின்றுட்டு இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் பெருசு நீ உன் உயிரை கையில பிடிச்சிக்க, எனக்கு பெர்மிஷன் கொடு, நான் போய் சாஸ்கேவை காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓடி வரா. இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனா தான் இருக்கும். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாக்குரா ஓடி வந்து இந்தாடா சாஸ்கே இந்த கத்தியை பிடி, இந்த கத்தியை வச்சு அவனை போடுன்னு சொல்லிட்டு மேல இருந்து ஒரு கத்தியை வீசுவாங்க. கரெக்டா புடிச்சிட்டான். ஆனா புடிச்சது சாஸ்கே இல்ல, நம்ம ஹாக்குவை புடிச்சிட்டான். ஓகே கத்தியவும் கையில அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்ப இவனை ஆட்ட இருக்கிற மாதிரி அறுத்துடலான்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளு ரெடியா நிக்கிறியான். அந்நேரம் எங்க இருந்தோ பறந்து ஒரு நிஞ்சா பிளேடு வருதுங்க. இருந்து அடிச்சு வெளியில வந்து பொத்துன்னு நாடி உடஞ்சு விழுகுறாங்க. எல்லாரும் மிரண்டு போய் யாராவே பாக்குறாங்க. அப்படியே புகையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஓடி வந்துகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க, வேற யாரு நம்ம சிங்க குட்டி நருட்டோ காலம் இறங்கிட்டானே. உடனே ஹாக்குக்கும் தெரிஞ்சு போச்சு, சாஸ்கேக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் கொடுத்து நான் தாண்டா நருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்லி கெத்தா வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. வந்து நிக்கிறான் சிங்கம் மாதிரி. வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 கூஸ்பம் மொமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்கேவை காப்பாத்துறதுக்காக தலைவன் வந்துட்டாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த பேட்டில் எப்படி நடக்க போகுது, நருட்டோ காப்பாத்துறானா இல்லையான்றத நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கைஸ் குட் பை.